வந்திருக்கிறது. நீங்கள் பிரியமானவங்க, மிகவும் அழகானவங்க. உங்களுக்காக அந்தந்த நேரத்தை நேர்த்தியாக தேவன் செய்திருக்கிறத நினைச்சு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். உன்னுடைய உருமுதலோடு வா, உன்னுடைய புலம்பலோடு வா, உன்னுடைய கதறலோடு வா, உன்னுடைய கண்ணீரோடு வா. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும். என்னது? கோடைக்காலம் முடிந்து போய்விடலாம், அறுப்பு காலம் முடிந்து போய்விடலாம், குளிர்காலம் முடிந்து போய்விடலாம். ஆனால் உனக்குன்னு ஒரு காலம் இருக்குது. நீ துளிர் விடுகிற காலம், நீ எழும்பி வருகிற காலம், நீ தேவனிடத்தில் சேர்ந்து உன்னுடைய இணைப்பை தேவனிடத்திலிருந்து விட்டு விடாத ஒரு காலத்துக்கு நீ போகணும். அதுதான் தேவனுடைய வீடு, அதுதான் ஜெபம் பண்ணுகிற நேரம். அந்த ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் நீ தேவனோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்து கொண்டா உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும், உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். உன் தேவன் உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் அல்ல, இப்பொழுது இருக்கிற வயசு போல ரெட்டிப்பாக உன் வயது இனிமேல் மாற்றப்படும். உன் பலன் பெருகும், உன் நன்மைகள் பெருகும், உன் ஆசீர்வாதங்கள் பெருகும், உனக்கு வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இந்த 4 பறவைகளைப் போல நீங்கள் தேவனிடத்தில் இருக்க பழகுங்கள். அவர் 4 பறவைகள் எப்படி சத்தத்தை உயர்த்துகிறதோ அதுபோல உங்களுடைய சத்தத்தை தேவனிடத்தில் உருமுங்க, புலம்புங்க. கர்த்தர் மட்டும் உங்கள் சத்தத்தை கேட்பாரு. அவர் உங்களை ஏன் புலம்புதுன்னு கேட்க மாட்டார், ஏன் அழுறன்னு கேட்க மாட்டார், ஏன் அழுக நிறுத்துன்னு சொல்ல மாட்டார். உன் கண்ணீரை துடைக்கவும் பக்கத்துக்கு வருவார், உன்னை கட்டி அணைக்கவும் பக்கத்துக்கு வருவார். நீயும் அவரும் ஒன்றாக இருக்கும்போது பரலோகமே இந்த பூமியில் இறங்கி வந்தது போல இருக்கும். நீயும் பரலோகத்துக்கு போய் சேருவதாக நம்பிக்கை உன்னை விட்டு மாறவே மாறாது. நீ குடியிருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கோ, அதுதான் பரலோகம், அதுதான் தேவன் இருக்கிற இடம். அந்த தேவன் இருக்கிற இடத்துல குடியிருப்பதற்கு நீ அந்த வேலையை தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் இந்த நேரம். இந்த நேரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணலான்னு போறீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வேலையை நீங்கள் நான் கொக்க போல, நாரையை போல, புறாவை போல, தகவலான் குருவியை போல கர்த்தரோடு பேசுறதுக்கு பழகிறீங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த பறவைகளாவது 100 பாலை வச்சிருக்கா கொடுக்கறதுக்கு? இல்லை. ஏதாவது குடவுன்னு ரெடி பண்ணியிருக்கா? எங்கேயாவது ஆகாரத்தை சேர்த்து வச்சிருக்கா? இல்லை. இப்படி இவைகளுக்கெல்லாம் ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் கொடுக்கவர் உனக்கும் கொடுப்பார். என்ன நம்பிக்கையோடு திரும்பு. நீ எழுந்து வா, நீ இயேசுவை சந்திக்க எழுந்து வா, இயேசுவிடம் திரும்பி வா. உன்னுடைய வேலை வந்திருக்கிறது, உன்னுடைய ஜெப வேலை வந்திருக்கிறது, உனக்கு பதில் தரும் வேலை வந்திருக்கிறது என்பதை நீ நம்பு. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கியங்கள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.